ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி எக்ஸாமோட ஹால் டிக்கெட் வந்துட்டு வெளியிட்டுட்டாங்க. இப்போது நம்ம வந்துட்டு எக்ஸாமுக்கு எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆகிருக்கோம், அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸாமில் எப்படிலாம் நம்ம எக்ஸாம் பண்ணணும் அப்படின்ட்டு பிகினர்ஸ்க்கெல்லாம் தெரியாது. இந்த வீடியோ வந்துட்டு பிகினர்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிடணும். ஹால் டிக்கெட்டில் இங்கே வந்து சென்டர் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டருக்கு நம்ம வந்துட்டு கரெக்ட் டயத்துக்கு, அதாவது 8:30க்கெலாம் வந்து உள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட்டிங் டைம் நம்ம வந்து அந்த டயத்துக்கு அங்கே வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா வந்துட்டு டைமிங்கு போனால் தான் ஹரிபரி இல்லாமல் நம்ம வந்து அதாவது கூலாக இருந்து எக்ஸாம் நல்ல விதமாக பண்ணலாம். ஸோ அதனால் அந்த டயத்துக்குள்ளே எல்லோரும் அந்த ஹால்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸாமுக்கு யூஸ் பண்ண போகிற திங்ஸு, இது என்னென்ன பென் யூஸ் பண்ணணும் எக்ஸாமில், நெக்ஸ்ட்டு வந்துட்டு எப்படி ஷேர் பண்ணணுன்றதே தெரிய மாட்டேங்குது. இப்போ வேறு ஓஎம்ஆர்லாம் மாற்றிருக்காங்க. அதனால் வந்துட்டு நான் இப்போ அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓஎம்ஆர் இருக்கும். இப்போது நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி 200 கொஷின்ஸ் இருக்கும் நமக்கு குரூப் 4ல். இப்போ நம்ம இதை என்ன பெண்ணை யூஸ் பண்ணி ஷேர் பண்ணணும், எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக பிளாக் பென் தான் யூஸ் பண்ணணுன்ட்டு. ஒரு சில பேருக்கு தெரியாது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம டிஎன்பிசி எக்ஸாமில் எப்பயுமே பிளாக் பென் மட்டும்தான், அதுவும் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஜெல் பென் யூஸ் பண்ணக்கூடாது. பிளாக்கு பால் பாயிண்ட் பென்னு தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் நமக்கு வந்து ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஹால் டிக்கெட்லேயே இருக்கும். அந்த ரோல் நம்பரை நம்ம எழுதணும். நெக்ஸ்ட்டு ஷேட் பண்ணணும். அந்த இப்போ 1னா 1, 4னா 4, 5னா 5, 3னா 3, அந்த மாதிரி வந்து எல்லா நம்பரையும் ஷேட் பண்ணி முடிக்கணும். அதுக்கு கீழே நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து டெஸ்ட் புக்லெட் நம்பர்னு உங்களுக்கு கொடுக்குற புக்லெட்டில் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் முதல்ல இந்த இடத்துல எழுதிடணும். அதை கொடுத்துருக்க நம்பரை திரும்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இங்கே ஷேர் பண்ணணும். அந்த நம்பர் இப்போ 2னா 2, 3னா 3, 5னா 5ன்னு அந்த மாதிரி வந்துட்டு ஷேர் பண்ணணும். ஷேடிங் வெளியில் வரக்கூடாது. இந்த சர்க்கிள்க்கு வெளியில் ஷேடிங் வரவே கூடாது. நம்ம அதுக்குள்ளேயே தான் பண்ணணும். இல்லைன்னா வந்துட்டு அது எடுத்துக்க மாட்டாங்க. ஓஎம்ஆரே வேல்யூவேட் பண்ணவே மாட்டாங்க. ஓகேவா? இப்போது இந்த சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு 200 கொஷின்கான இது இருக்குது. என்ன சொல்கிறது, ஏபிசிடின்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் வந்துட்டு நம்ம எடுத்த டூப்ளிகேட்டில் வந்துட்டு இல்லை. இப்போதைய கரண்ட் காலமில் எப்படின்னா கீழே வந்துட்டு ஏபிசிடின்ட்டு வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். கீழே நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஏபிசிடின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கொஷினுக்கு நீங்கள் வந்து பி ஆன்சர் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பி மட்டும்தான் நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க. சரியா? அப்போ அடுத்துக்கு வந்து நீங்கள் ஏ சூஸ் பண்ணுவீங்க. இப்படியே நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணி முடிச்சிடுறீங்க. உங்களுக்கு என்ன ஆப்ஷன் கரெக்டாக இருக்குமோ அந்த கீழே ஏபிசிடின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம மேலே இங்கே 1லேருந்து இந்த 50 வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஏ இது பண்ணியிருந்தீங்கன்னா ஏ கால்குலேட் பண்ணி ஏல போடணும். இல்லை நீங்கள் பி ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா பி எத்தனை பி போட்டிருக்கீங்கன்றதை சூஸ் பண்ணி இங்கே சொல்லணும், கீழே போடணும். அதே மாதிரி சிடி இப்போ வந்து ஈன்னு ஒரு ஆப்ஷன் வேறு கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஈ வந்துட்டு நீங்கள் போடலைனாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கீழே வந்து 0. இப்போ 1ல் வந்துட்டு நீங்கள் இந்த 50 கொஷினுக்கு வந்துட்டு 40 வந்துட்டு ஏ போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த நம்பர் கால்குலேட் பண்ணி இந்த ஏ நீங்கள் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே வந்துட்டு நீங்கள் 40ன்னு போடணும். இங்கே வந்துட்டு அந்த மாதிரி மீதி 10 நீங்கள் பிரித்து பியில் வந்து ஒரு 5, சியில் வந்து ஒரு 5 அந்த மாதிரி நீங்கள் வந்து போடுவீங்களே, அதை ஃபுல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி கீழே இருக்க பியில் போடணும்.
சிலையும் அந்த மாதிரி எத்தனை போட்டிருக்கீங்கன்னு கால்குலேட் பண்ணி போடணும், டிலையும் எத்தனை போட்டிருக்கீங்கன்னு கால்குலேட் பண்ணி போடணும். லாஸ்ட்டாக அந்த ஈன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை மோஸ்ட்லி யாருமே போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஏன்னா தெரியாத பட்சத்தில் அதை வந்து போட்டுக்கலான்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதையுமே வந்துட்டு ஆப்ஷனே சூஸ் பண்ணாதீங்க எனக்கு தெரியலைன்னு சொல்லிட்டு. ஏதோ ஏபிசிடியில் ஏதாச்சும் ஒன்று ஆப்ஷன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. அந்த வந்து எல்லோரும் 0 தான் போடணும். இதில் வந்து கொடுக்கலை. ஸோ நீங்கள் அங்கே கொடுக்குற ஓஎம்ஆரில் கண்டிப்பாக இருக்கும் ஏபிசிடிஇன்னு சொல்லிட்டு இந்த கீழேயே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இங்கே இதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சிடணுமா? ஃபிங்கர் பிரிண்ட்டு வைக்கக்குள்ளேயே நீங்கள் கிளாத் தருவாங்க. அப்படி தரலைன்னா நீங்கள் வந்துட்டு ஹேண்ட் கீ எடுத்துகிட்டு போகலாம். அதுவும் ஒயிட் கலர் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா வந்து மற்ற கலர்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் ஹேண்ட் கீயை ஃபுல்லாக விரித்து பெஞ்சில் போட்டு தான் வைக்கணும். நீங்கள் சுருட்டி கட்டி வச்சுக்கக்கூடாது. அதே மாதிரி வந்துட்டு பாய்ஸாக இருந்தால் ஷூ போட்டு போகக்கூடாது, ஸ்மார்ட் வாட்ச் போட்டு போகக்கூடாது, ப்ளூடூத் ஹெட்செட்டு எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஃபோன்லாம் எடுத்துகிட்டே போயிடாதீங்க. கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. வெளியிலேயே வச்சுட்டு வந்துடணும்னு சொல்லுவாங்க. எக்ஸாம் சென்டருக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க ஃபோன் எடுத்துகிட்டு போனால். ஸோ வந்து அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பெல்ட்டு போடக்கூடாது, பெல்ட்டு போட்டு வரக்கூடாது. ஏன்னா வந்துட்டு அது போட்டிருந்தா வந்துட்டு ஏதாவது பிட்டு வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஸோ பெல்ட்டு கண்டிப்பாக போடாதீங்க. இதுதான், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி போகணுன்றத சொல்லிட்டேன், ஓஎம்ஆர் எப்படி ஃபில் பண்ணணுன்றத சொல்லிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பென் யூஸ் பண்ணணும், வேறு இந்த கால்குலேட் பண்ணுறதுக்கு வேறு என்னென்னலாம் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு எக்ஸாம் எழுதுகிற ஸ்ட்ரெஸ்லேயே இருப்போம் நம்ம. ஸோ அதனால் வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம டைம் வந்து சேவ் பண்ணலாம், இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து எப்படி குறையலான்றதுக்கு நான் குட்டி குட்டி டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு அதை பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி வந்து நான் ஜஸ்ட் என்னோடய டேட் ஆஃப் பர்த்தை போட்டு இங்கே வந்துட்டு ஷேட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நான் பண்ணியிருக்க ஷேடெல்லாம் வந்துட்டு அந்த சர்க்கிளை விட்டு வெளியில் போகல. இந்த மாதிரி பண்ணணும். இது வந்து ஈஸியாக வந்து ஷேட் பண்ணுறதுக்கு இந்த பென்னு ரெனோட் ஃபேண்டா ஃப்ளோன்ற இந்த பென்னை வந்து யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. இது வந்து 15 ருபீஸ் தான். ஸோ இது வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நீங்கள் இதில் யூஸ் பண்ணக்குள்ள கன்ஃபார்மாக ஏ தான் ஆன்சரா இல்லை பி தான் ஆன்சரான்றதை நீங்கள் ஒரு தடவை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைங்க. ஏன்னா இது வந்து சீக்கிரமாக ஷேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு. இது இல்லாமல் வேறு எதெல்லாம் தேவைப்படும்னு நான் சொல்கிறேன். இந்த ரெனோட் பென்னு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கேல் லாங் சைஸ் ஸ்கேல் ஒன்று எடுத்துகிட்டு போங்க. இது ஏன் தேவைப்படும்னு சொல்லிட்டு நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக எரேசர் ஒன்று எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா எரேசரும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு எக்ஸாம் ஹாலில். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பென்சில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. வெறும் பேனா மட்டும் போதும் எக்ஸாமுக்குன்னு நினச்சிக்கிட்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக பென்சில், லப்பர், அதுக்கப்புறம் வந்து பிளாக் பென், பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் இது. ஸோ இது லாங் சைஸ் ஸ்கேலு. இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி ஷேட் பண்ணணுன்றதை சொல்லித்தரேன். இப்போது ஒன்றுக்கு நான் பின்னு ஆன்சர் சூஸ் பண்ணுறேன்னா இப்படி முதல்ல அந்த சர்க்கிள் போடணும். நம்ம சர்க்கிள் போட்டுட்டு அப்புறம் உள்ளே ஷேட் பண்ணணும். இப்படி ஷேட் பண்ணக்குள்ளே நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓவர்ஃப்ளோவும் ஆகாது வெளியில். அந்த மாதிரி பண்ணும். இப்போ ரெண்டாவதுக்கு பண்ணுவோமா? ரெண்டாவதுக்கு வந்து சி. ஸோ அந்த சர்க்கிள் ஃபுல்லாக ஷேட் பண்ணிட்டு அப்படியே நடுவில் நல்லா டார்க் பண்ணிடணும். வெளியில் மட்டும் போகக்கூடாது ஓவர்ஃப்ளோ ஆகி. இதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு இங்கே எல்லாத்தையும் வந்து இது பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ இந்த பென்சில் லப்பர் எதுக்குன்னு நீங்கள் கேட்பீங்க, அதை நான் சொல்கிறேன். இப்போது நான் இப்படியே எழுதிக்கிட்டே வரேன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம் எழுதிக்கிட்டே வரேன். இந்த 14th கொஷின் எனக்கு வந்து தெரியலைன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் விட்டுட்டு அடுத்த கொஷின் போவேன். ஸோ என்ன ஆகும், எனக்கு ஃபைனலாக நான் முடிக்கக்குள்ள எதை விட்டேன்றது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலான்னா, ஓஎம்ஆரில் இப்போ 14th கொஷின் எனக்கு டவுட்டாக இருக்குது, ஆன்சர் கன்ஃபார்மாக தெரில, பின்னாடி பார்த்துக்கலான்னு நான் நினைக்கிறேன்னா அது பக்கத்தில் லைட்டாக ஒரு மார்க்
உங்களுக்கு தெரியுதா? நான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த இப்படி அது பக்கத்தில் லைட்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். ஸோ பண்ணியாச்சா? இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இதுக்கு வந்து இந்த பென்சில் ரொம்பவே யூஸ் ஆகும். ரப்பர் வந்துட்டு இப்போ நம்ம கடைசியாக ஃபுல்லாக எல்லா கொஷினையும் முடிச்சுட்டு இந்த மாதிரி டாட் வச்சுருப்போம்ல, அந்த கொஷின்ஸ்லாம் ஃபைனலாக உட்காந்து பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த ரப்பர் யூஸ் பண்ணி அந்த டாட்டையும் நம்ம வந்து அழைச்சி விட்றணும். ஏன்னா ஓஎம்ஆர் வந்துட்டு எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது, அழுக்கும் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து நான் ரப் பண்ணி விட்ருந்தேன். அதுக்காண்டி தான் ரப்பர் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ இந்த ஸ்கேல் எதுக்கு மேடம் யூஸ் பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்பீங்க. இப்போது நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஏன்னா ஏல வந்துட்டு ஆட் பண்ணி போடணுன்ட்டு ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணுறதுக்கு எப்படின்றத நம்ம வந்துட்டு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஃபுல்லாக இப்படி நேராக வச்சோம்னு வச்சுக்கோங்க, கடைசி வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஏல எத்தனை இருக்குன்றத நான் ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிப்பேன். ஸோ இங்கே போடக்குள்ளே எனக்கு வந்துட்டு எதுவும் வராது. அதாவது ஆட் பண்ணக்குள்ளே வந்துட்டு நமக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆகிடும். நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிக்க தேவையில்ல, ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். இது இப்படி வந்து எதுக்கு பார்க்கணும்னா, நம்ம எல்லா கொஷினுக்கும் ஒரே ஒரு ஆன்சர் தான் யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்றத இப்படி இப்படி வச்சு பார்த்துக்கலாம். ஓகே, 1க்கு தான் ஷேர் பண்ணியிருக்கோம். ஏன்னா நீங்கள் 2க்கு ஷேர் பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த கொஷினுக்கான மார்க்கே வராது. ஸோ நீங்கள் அதனால் பார்த்து பொறுமையாக தான் வந்துட்டு ஓஎம்ஆர் மட்டும் ஃபில் பண்ணும். நான் கர்ச்சீஃப் எதுக்கு எடுத்துகிட்டு போக சொன்னேன்னா, இங்கே பாருங்களேன், சிக்னேச்சர் வித் தம்ப் இம்ப்ரெஷன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக சைனுக்கு பக்கத்துலேயே உங்களோட ஃபிங்கர் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்க சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இங்க் கையோட ஓஎம்ஆரை தொட்டிங்கன்னா ஓஎம்ஆர் இன்வேலிட் ஆகிடும். அதனால் மோஸ்ட்லி எல்லா சென்டர்லேயும் கிளாத் தருவாங்க. எய்தர் ஆர் தட். நீங்கள் கிளாத்து தருவாங்கன்ற நம்பிக்கையிலே போக தேவையில்ல. நீங்கள் ஒரு ஹேண்ட் கீ எடுத்துகிட்டு போயிடுங்க. அதை வந்து விரித்து வச்சுக்கலாம், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஹேண்ட் கீ கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா தொடச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் ஷேட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு ஓஎம்ஆரில் எதுவும் இங்கும் படவே படாது. ஓகேவா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எல்லாத்தையும் நீங்கள் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. இன்னொன்று டயத்துக்கு எக்ஸாம் ஹாலுக்கு போயிடுங்க. காலையில் எவ்வளோ சீக்கிரம் கிளம்ப முடியுமோ சீக்கிரம் போய் 1/2 hour முன்னாடியே எக்ஸாம் ஹாலில் வந்து ரீச் ஆகிடுங்க. ஏன்னா வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸோடு போய் எழுதணும்னா அந்த எக்ஸாமில் நமக்கு தெரிஞ்ச கொஷினே வந்து மிஸ்டேக் பண்ணிட்டு வந்துடுவோம். மறக்காமல் இது எல்லாத்தையும் சோம்பேறித்தனம் படாமல் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுங்க. அப்போ தான் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு நான் செகண்டுக்கு ஒரு ஆன்சர் தான் வந்து டிக் பண்ணியிருக்கேனா ஷேர் பண்ணியிருக்கேனா அப்படின்றத வந்து இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி என்னால் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுக்கும் நான் சொன்னேன் இல்லையா, இப்படி நீட்டுக்காக வச்சு பார்த்தா நான் எத்தனை பி போட்டிருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியும். கீழே வந்து பாக்ஸ் தருவாங்க. இது வந்து டூப்ளிகேட் ஓஎம்ஆர் தான். இதை நான் கடையில் வாங்கினேன் ஜஸ்ட்டு நான் ட்ரை பண்ணுறதுக்காண்டி. இந்த மாதிரி நம்ம ஓஎம்ஆர் இருக்காது. ஆனால் சேம் ப்ரொசீஜர் கீழே வந்து நான் சொன்ன மாதிரி ABCDE அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் இருக்கும். மறக்காமல் யாரும் ஈயே போடாதீங்க. எல்லோரும் ABCDயில் தான் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா வந்துட்டு போட்டிங்கன்னா அந்த ஒரு கொஷின் ஃபுல்லாகவே வந்துட்டு மார்க்கே கிடையாது. நீங்கள் அதுக்கு கரெக்டாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை தப்பானா கூட பரவாயில்ல. எதுக்குமே போட்டுறாதீங்க. இந்த கால்குலேஷன் மஸ்ட்டு. இது வரக்கூடிய இன்விஜிலேட்டாக சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த டென்ஷனில் நம்ம எக்ஸாம் எழுதுகிற டென்ஷனில் நம்மளால் ஒழுங்காக போட முடியாது. ஸோ அதனால் மறக்காமல் எல்லோரும் ஸ்கேல் எடுத்துகிட்டு போய் ஸ்கேலை வச்சு பார்த்து போடுங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.